N ஃபார் நேத்து வாங்கின பொரிகடலை. I ஃபார் இனிப்பான வாழைப்பழம். S ஃபார் சைக்கிள்ல கொண்டு வந்த மொச்சக்கொட்டை. H ஃபார் ஹாட் ஆக்காத தண்ணி. P ஃபார் பகல்ல வாங்கின இனிப்பு போண்டா. A ஃபார் அம்மா வச்ச தேங்காய் சட்னி. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிக் பாஸை பற்றி நம்ம வீடியோ போடுவோம். பிக் பாஸ் ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், நம்ம வந்து எதிர்பார்க்காத ஆட்கள்லாம் வந்து பிக் பாஸ்க்கு வந்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் டாக்டர் டி திவாகர் வந்திருக்காரு. அதோட அக்கா பலூன் ஏதாவது வச்சிருக்கியா, அந்த அக்கா வந்திருக்காங்க. 10வது கோரிக்கை அகோரி கலையரசன் அவரெல்லாம் வந்திருக்காருங்க. எதிர்பார்க்காத நிறைய பேர் உள்ளே வந்திருக்காங்க. சொய்யோ, இவங்கெல்லாம் எப்போ உள்ளே எடுத்தீங்க? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒத்துக்கிட்டேப்பா, கொரட்டை வருது ஆமான்ட்டு. தூங்குறப்ப நீங்க அங்கிட்டு தள்ளி படுங்க, இங்கே திரும்பி படுங்க. நம்ம ஓன் பட்ஜெட் வந்து சொல்றது யாரு சொன்னா? எவன் சொன்னா? அவன்கிட்ட போய் கேளுங்க. அப்படியே நீ முதல்ல கை கீழே இருக்கு, பஸ் கீழே இருக்குன்னு சொல்லிட்டா நான் அப்படியே டீசெண்டா இறக்கிட்டேன். சரிப்பா, யார் சொன்னாங்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க. சும்மா உட்காந்து ஏதாவது பிளே பண்ணே பண்ற அப்படிமா? அப்நார்மலா தெரியுது. அது நேச்சுரலா சொல்றதுக்கும் மத்தவங்க யாருமே எல்லாரும் சொல்றேன். 1000 தடவை சொல்லியாச்சு. கேட்டதே திருப்பி நானும் பாத்துட்டேன் 4 டைம். பேசுறதே திரும்பி பேசிட்டு இதெல்லாம் என்னங்க பிசியோதெரப்பி பத்தி டவுட் 1000 தடவை கேட்டதே திருப்பி கேட்கறாப்பா. நானும் 1000 தடவை சொல்லி எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுக்கும் நேச்சுரா கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? சும்மா இருப்பா. அவங்களும் நேத்து டாக்டர் சொல்லியாச்சுப்பா. பிசியோஸ்னா என்ன, பிரிஃபிக்ஸ் போடுறது இது சொல்லிவிட்டு எதுவுமே தெரியாம எனக்கு சார் சும்மா இருங்க சார். என்ன நடச்சுன்னு கேக்குறேன் சார். ஒரு நிமிஷம். நீங்க என்ன சும்மா இருன்னு நீங்க சொல்ல முடியாது. நான் பேசுறது எப்படி சொல்ல முடியும்? என்னோட உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு அதை பத்தி லாக்கு அகைன்ஸ்டா பேசுவீங்களா? லாக்கு அகைன்ஸ்டா பேசுவீங்களா? சும்மா லா அண்ட் டர்ம்ஸ் அதுக்கும் சொல்லிட்டேப்பா. மெடிக்கல் ஃபீல்டு உங்களுக்கு தெரியாது சொல்லியாச்சு. மெடிக்கல் ஃபீல்ட பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க நான் அதெல்லாம் தெரியும். கூகுள்ல சர்ச் பண்ணிக்கிறேன். ஃபீவர்ல கூகுள்ல சர்ச் பண்ணி உங்க தெரிஞ்சுக்குவாங்களா? இதெல்லாம் என்னடா இது? கொரட்டை விட்டதே ஒரு குத்தமா? நம்ம திவாகர்கிட்ட வந்து கொரட்டை விட்டுருக்காரு. அதுக்கு உண்டான சண்டையில் வந்து அடா நீ சும்மா இருமா அப்படின்னு இருக்காரு. அந்த என்ன சும்மா இருக்கு சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு சண்டைக்கு வராங்க. இன்னைக்கு ப்ரோவோ இதுதான். ஸோ உள்ள போய் பார்த்தா தெரியுங்க. பேரு 60 ரூபாவா? 60 ரூபாய். நீ என்ன கேட்ட? என்னதான் கேட்ட? பாவத்தை 60 ரூபா மாத்திட்டே. எனக்கு வீடியே வேற மாதிரி பிரிச்சுடா. ஒரு வாட்டி அந்த கர்ணன் சீனை போட்டு கொஞ்சம் பண்ணி காமிச்சிங்களா? எடுத்த உடனே ஃபேன்ஸ் இப்பதான் கேட்பேன். ஓகே சார், போவோம். பாவாடை பண்ணுங்கண்ணே. ஓகேமா சார் கை கொடுங்க சார். என்ன சார் இது? இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பர்டீஸ் நான் பார்த்ததே இல்லைங்க சார். வல்லுங்க பாக்குறாங்க. ஆகா, கண்டு முன்னுத்திட்டே வந்து மாட்டிக்கிட்டோமோ. இவங்க எல்லாரும் ஆல்ரெடி என்ன சொல்ல ஒரு சோசியல் இந்த இதே ஃபீல்டுல இருக்காங்க சார். யாரு இவங்க எல்லாருமே சொல்லுவாரு. கெமின் வந்து ஆல்ரெடி விஜே கெமின் ஒரு பொண்ணு வந்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு சிங்கரு. மற்றவங்க எல்லாருமே விஜய் பார்வதின்றாங்க. சென்னையில் ரொம்ப வருஷமா இருக்காங்க சார். நான் வித்தின் 1 இயர்ல இந்த பாப்புலாரிட்டி கடவுள் கொடுத்த ஒரு வரம் பிளஸ் அந்த ஆக்டிங் ஸ்கில் தான் சார் என்னை கொண்டு வந்துச்சு. ஆக்டிங் ஸ்கில் அவர் ஸ்கில் தான் பார்த்துருக்கோம். நான் விஜய் கிடையாது, நான் ஆர்ஜியும் கிடையாது, கண்டென்ட் கிரியேட்டரும் கிடையாது. பேசிக்கலி ஐம் டாக்டர். ஐ எம் டூயிங் மை ஒர்க்கு சார். அதே டைம் ஸ்கில்ல ஆரம்பிச்சேன். இதுக்காக தான் சார் நான் 2019லயே ஃபர்ஸ்ட் ஃபேமஸ். எல்லாரும் நான் வீடியோ போட மாட்டேன் சார். என்ன ரீசன்னா நம்ம ட்ராக் மாறிடும், நம்ம அந்த லைன் போக கூடாது. குட் கைஸ், உங்களுக்கு புரியுதா? அந்த குட் சூப்பர் அப்படி ஒல்ட்டி விட்றா இருந்தாலே நம்ம திவாகரனை விட மாட்டேறாப்புல. ஆனால் பார்த்தீங்களா சார், நான் அவ்வளோ பெரிய ஆள் சார், இவ்வளோ பெரிய ஆள் சார். அதனால ஸோ
போய் தொலையண்டா. அதை உன்னை அவாய்ட் பண்ணுறது பார்த்தியா தெரியுறடா. அப்புறம் தான் எனக்கு கொடுக்க வர்ற. நீங்களாம் ரெடியா? அவங்களாம் ரெடி. நீங்கள் உள்ளே போனால் தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ ரெடிங்கிறது. உங்கள் பக்கத்தில் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. எதுக்கு? ஜாலியாக நில்லுங்க போல. அப்போ அதுக்கு அங்கே போய் நில்லுங்க. அப்படி நர்வஸாக இருந்தால் அங்கே போய் நில்லுங்க. இல்லை பரவாயில்ல. இல்லை நீங்கள் அங்கே போய் நில்லுங்க. 2 டேபிள் ஓகே தான். நீங்கள் அங்கே போய் நின்னா உள்ளே விடுவாங்க. அங்கே பட்டன் நீங்கள் போங்க. நீங்கள் அங்கே 2 டேபிளுக்கு நடுவில் போய் நில்லுங்க. எந்த டேபிள் பக்கத்தில்? அங்கே ஒரு 2 அங்கே இங்கே ஒரு 2 டேபிள் இருக்கா? இந்த இதான் ப்ளூ. ஆமாம். ஓகே. அந்த டேபிளுக்கு நடுவில் போய் நிற்கணும். போய் நில்லுங்க. நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போய் ஆட போகிற ஆட்டத்தோட தொடக்கம் இங்கேருந்து ஆரம்பிக்குது. அங்கே ஒரு ப்ளூ பேட்ஜ் இருக்குது, ரெட் பேட்ஜ் இருக்கா? அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி உங்களோட ஆட்டம் அங்கே தீர்மானிக்கப்படும். ஓகே. ரெட் வாங்க. எதனால் ரெட் பேட்ச்னு தெரிஞ்சுக்கலாமா? ரெட் எனக்கு பிடிக்கும். அது அவ்வளோதானா? ஓகே, வெரி குட். கை காட்டுங்க. அடங்கொத்தாரே, என்னடா இது? அந்த பிள்ளை ஏதோ க்யூட்டுன்ற நினச்சி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்குடா. அசிங்கமாக அதை பண்ணிக்கிட்டு க்யூட்டுன்னு நினச்சி ஒரு கேவலமான ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு சினுங்குதடா. என்னடா இது? அக்கா வந்திருக்கேன்டா அந்த மாதிரி இருக்குதுக்கு. ஹாய்ப்பா. ஹாய். otherwise called as watermelon star. Do you know me? Bro, சத்தியமா எதுக்கோ வந்தோம் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தோம் ப்ரோ. ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ. இப்போ ப்ரோ எனக்கு வெறியா வருது ப்ரோ. என்ன ப்ரோ ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. எங்க பாருங்க என் கண்ணை. தூங்கல. தூங்கல. கண்ணு எவ்வளவு அழகா இருக்கு. என்னமா எல்லாம் அளவுக்கு தான் தங்க தரேன். ஏய் உண்மைப்பா. Thank you. சிலருக்கு கண் அழகு, அவங்களுக்கு வந்து ரொம்ப. உங்க பேத்தி வயசு சீனியர் வச்சுட்டாண்டி கண்ணு. நீ அவ்வளவுதான். ஆகா, சீனியர் வச்சு தண்ணி கண்டு இடி அவ்வளோதான். பாத்ரூம் மூசை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்த நாளே வந்து வந்த 1 மணி நேரத்துலேயே வந்து ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாருங்க. சரி, ஓகே கேஸ், நம்ம வந்து வீடியோ வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த திவாகர் அப்புறம் பருணக்கா அகோரி இவங்களாம் வந்ததை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுவும் அந்த ஒன்று பண்ணிச்சு பாரு, தான் கியூட்டுன்ற போடலாம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அக்கா மக்கள் என்னையோன்னு கூப்பிட மாட்டேறான்டா.